அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசலாம். "நீ ரொம்ப நல்லவன்டா" அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, கொஞ்சம் உஷாரா இருங்க. 2 உதாரணங்களை பார்க்கலாம். இப்ப கார்த்திக் ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை செய்றான். ஆஃபீஸ்ல அவன எல்லாருமே ரொம்ப நல்லவன், தங்கமானவன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கார்த்திக்க பிடிக்காதவங்களே கிடையாது. ஏன்னா, அவன் எதுக்குமே நோ சொல்ல மாட்டான். என்ன வேலை சொன்னாலும், "ஓகே சார், பண்ணிடுறேன் சார்" அப்படின்னு தான் சொல்லுவான். சாயந்தரம் 6 மணிக்கு மேல எக்ஸ்ட்ரா வேலை குடுத்தாலும் சரி, ஆனா மனசுக்குள்ள கஷ்டப்பட்டாலும், முகத்துல சிரிப்போட, "ஓகே சார், பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டலுக்கு போனா கூட, அவனுக்கு பிடிக்காத உணவ மத்தவங்க ஆர்டர் பண்ணா கூட, "எனக்கு எதுனாலும் ஓகேடா" அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஏன் இப்படி பண்றான்னா, ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டா, மேனேஜருக்கு நம்மள பிடிக்காம போயிருமோ? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஒதுக்கிருவாங்களோ? அப்படிங்கிற பயம். ஸோ அதனால கார்த்திக்க எல்லாருமே நல்லவன்னு சொன்னாலும், ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு பயங்கரமான மன அழுத்தம் இருக்குது. அது 2வது சூழல். இப்ப திவ்யாவுக்கு சமீபத்துல கல்யாணம் ஆயிருக்கு. கணவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கவரணும், எல்லார்ட்டயும் நல்ல பேர் எடுக்கணும், நல்ல மருமகளா இருக்கணும் அப்படின்னு என்ன வேலை சொன்னாலும் அதை முகம் சுளிக்காமல் திவ்யா பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு உடம்பு முடியலன்னா கூட அதை வெளியில காட்டிக்காம எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்வா. இப்ப கணவர் ஏதாச்சும் தப்பா பேசுனா கூட சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு அமைதியா போயிடுவா. தன் தேவைகளை விட மத்தவங்க தேவைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பா. ஸோ இதனால உள்ளுக்குள்ள திவ்யாக்கு என்ன போராட்டம் நடக்குதுன்னா, தான் எப்பவாச்சும் கோவப்பட்டுட்டா, அல்லது தனக்கான உரிமைய கேட்டுட்டா, இவ கெட்டவ, குடும்பத்துக்கு லாயக்கு இல்லாதவன்னு முத்திர குத்திருவாங்களோ அப்படிங்கிற பயம் அவளுக்கு இருக்கு. ஸோ இந்த குணத்தால குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் அவரோட உழைப்ப ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அவளோட உண்மையான உணர்வுகளை, ஒரு சந்தோஷம், துக்கம், கோபம் போன்றவற்றை வெளிப்படுத்த முடியாம அவளுக்குள்ளேயே ஒரு தனிமை உணர்வு வந்துவிடும். சுருக்கமா, அப்ப மத்தவங்களுக்கு நல்லது செய்றது தப்பில்ல. ஆனா, நான் மத்தவங்களுக்கு நல்லவனா இருந்தா தான் இந்த சமூகம் என்னை மதிக்கும், அன்பு காட்டும் அப்படின்னு நம்மளோட சுயமரியாதைய மத்தவங்க கையில கொடுக்கறதுக்கு பேரு தான் இந்த நல்லவன் கான்செப்ட். ஸோ நமக்கு நாமே உண்மையா இருந்து, மத்தவங்களுக்கு அன்பா இருக்கிறது தான் ஆரோக்கியமானது. ஸோ இந்த நல்லவன் மனநிலையில இருந்துட்டு எப்படி வெளியில வர்றது? இது ரொம்ப வருஷமா நம்ம மனசுல ஊறிப்போன பழக்கங்கிறனால, இத மாத்துறதுக்கு கொஞ்சம் பயிற்சியும் மற்றும் தைரியமும் தேவை. ஸோ நம்மளுடைய சுயமரியாதையை இழக்காம, மத்தவங்களுக்காக நம்மள மாத்திக்காம, எப்படி ஒரு ஆரோக்கியமான எல்லைகளை வகுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நோ சொல்ல பழகிக்கோங்க. இப்ப எல்லாத்துக்கும் சரி அப்படின்னு சொல்றத முதல்ல நிறுத்தணும். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா? அல்லது உங்ககிட்ட அதுக்கு நேரம் இல்லையா? அத தயங்காம மறுக்க கத்துக்கிடணும். இப்ப யாராவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா, உடனே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லாம, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லிக்கலாம். 2வது உங்களுடைய எல்லைகளை முடிவு பண்ணணும். எல்லைகள் அப்படின்னா, இப்ப மத்தவங்களுக்கு போடுற வேலி இல்ல. உங்களோட மன அமைதிய காக்கக்கூடிய கவசத்துக்கு பேரு தான் எல்லைகள். அதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நேர எல்லை. டைம் பவுண்டரி. அதாவது ஆஃபீஸ் வேலைன்னா, நான் மாலை 6 மணி வரை தான். அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கான நேரம் அப்படின்னு கொஞ்சம் தெளிவா இருக்கலாம். அடுத்து என்னதான் நீங்க என்ன பண்ணாலும், எல்லாரையுமே இந்த உலகத்துல உங்களால திருப்திப்படுத்த முடியாது. நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும், உங்கள பிடிக்காதவங்களுக்கு அது பிடிக்காமயே தான் இருக்கும். அதனால மத்தவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க? அப்படிங்கிற கவலைய விடணும். இப்ப உங்களுக்காண்டி ஒரு சுய பரிசோதனை. இப்ப முதல்ல நீங்க தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க. இன்னைக்கு யாராச்சும் உங்ககிட்ட உதவி கேட்கும்போது, மனசுக்குள்ள வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு, வெளிய சரின்னு சொன்னீங்களா? அப்படி செஞ்சிருந்தா அது ஏன்? ஒரு பயத்தினாலயா? அல்லது குற்ற உணர்ச்சியாலா? என்று கண்டுபிடியுங்கள். 2வது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நோ சொல்லி பழகலாம். ஆரம்பத்திலே பெரிய விஷயங்களுக்கு நோ சொல்ல கஷ்டமா இருக்கும். இப்ப ஹோட்டலுக்கு போகுதுங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காத உணவு ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா, "எனக்கு இது வேணாம். நான் ஆர்டர் பண்றேன்." அப்படிங்கிற மாரி ஒரு டிஸ்கஷனுக்கு போகலாம். அப்படி சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, உங்க எல்லையை காட்ட ஆரம்பிக்கலாம். அடுத்து ஒரு நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அது ரொம்ப இயல்பு தான். அந்த குற்ற உணர்ச்சிக்கு பயந்து உங்க முடிவ மாத்திக்காதீங்க. நான் என் எல்லைகளை மதிப்பது தப்பில்லை என்று உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க.
சுருக்கமா சொல்லணும்னா, மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கிற அதே மரியாதையையும், அன்பையும் உங்களுக்கும் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும்போது தான், இந்த நல்லவன் உங்கள விட்டு தானாவே ஓடிடுவான். இப்ப நல்லவனுக்கும், அன்பானவனுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லவங்க அப்படின்னம்னா, பயத்தினால மத்தவங்கள திருப்திப்படுத்துவாங்க. ஆனா, அன்பானவங்க அன்பினால் மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்லவங்க தனக்கு பிடிக்கலனாலும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனா, அன்பானவங்க தனக்கு எல்லைகளை வகுத்துக்கிட்டு தேவைப்படும்போது நோ சொல்லுவாங்க. நல்லவங்க உள்ளுக்குள்ள கோபத்த வச்சுக்கிட்டு வெளிய சிரிச்சுப்பாங்க. இல்ல அடுத்தவன் நல்லவனா இருக்கணுங்கிறதுக்காண்டி. ஆனா, அன்பானவங்க நேர்மையாகவும், உண்மையாகவும் இருப்பாங்க. நன்றி.